அம்மா கொஞ்சம் இதை கேளுங்களேன். நம்ம வயசாகி போயிடுச்சுன்னு நம்ம தனிமையை நம்ம விரும்பக்கூடாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ வயசாகிடுச்சேன்னு நம்ம மனசை தளர விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம அன்றாட வேலையை நம்ம செஞ்சுக்கணும். நான் பென்ஷன் வாங்குகிறேன், நான் மருமக தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், இல்லை மக தான் செஞ்சு கொடுக்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நமக்கு நாமே வாழ கற்றுக்கணும். ஏன்னா மகளாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது. நமக்கு வேண்டியதை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு டீயோ ஒரு காப்பியோ அவங்கள எதிர்பார்த்து இருக்கலாமல் அவங்க போட்டு கொடுக்கணும், குடிப்போம். இல்லாத சமயத்தில் நமக்கானதை மாத்திரையோ மருந்தோ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப முடியாத கட்டத்தில் அவங்க நமக்கு செய்யட்டும், அதை பற்றி பரவாயில்ல. நமக்கு நல்லா இருக்கும் போதே அவங்க உதவியை நம்ம நாடக்கூடாது. நம்ம மேலும் இப்போ நம்ம பிள்ளைகளை சார்ந்து இருக்கக்கூடாது. நமக்கு நாமே வாழ கற்றுக்கணும். ஐயோ நமக்கு நம்ம இறந்துடுவோமோ கொண்டுடுவோமோ அப்படின்னு. இறப்பதெல்லாம் நம்ம கையிலையா இருக்குது, பகவான் கையில் இருக்குது. அதுவாசி நம்ம எப்போதுமே உற்சாகமாக இருக்கணும். மேலும் நம்ம தனியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொண்ணே இருக்குது, நம்ம அந்த பொண்ணு வீட்டில் போய் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தனியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளை நம்மகிட்ட 2 நாள் தங்கி இருக்கும் கொண்டு இருக்கோம், நம்மகிட்ட இருக்கிறத சாப்பிட்டு சந்தோஷமாக போவோம். நம்மலாம் ஒருத்தர் போய் சார்ந்து இருக்கக்கூடாது, ஒருத்தரோட உதவியை எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு நாமே வாழ கற்றுக்கணும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.